இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓட்ஸ் வாங்குறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எலெக்ஷன்ஸால யாரும் யார் கூடயும் சண்டை போடக்கூடாது. எனக்கு ஸ்கூல்ல இருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. அப்படியெல்லாம் கோபமா பேசாதீங்க பாவம். இல்ல டாடி, இந்த எலெக்ஷனை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவோம். யார்கிட்டயும் சண்டை போட மாட்டோம். ஜஸ்ட் ஓட் போட சொல்லி கேட்போம், அவ்வளவுதான். ஐயோ டாட், நீங்க ஹாப்பியா இருங்க. இவங்களை டிசிப்ளினா கொண்டு வரது என் பொறுப்பு. அவங்க டிசிப்ளினா தான் இருப்பாங்க, நீ இரு, எனக்கு அது போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்க. முன்ன மாதிரி இல்லாம கொஞ்சம் சைலண்டா இரு. ஓகே டாடி. அஞ்சு, எவ்ரி டைம் எலிவேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது, ரொம்ப கஷ்டம். அஞ்சலியே எலெக்ஷன்ல ரொம்ப இன்வால்வ் பண்ணாதீங்க, ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்க. சரி டாடி, இறங்குங்க. எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட வரும்போது கூட என் அப்பா உங்களை என்னோட ஒய்ஃபுக்கு அப்பா மாதிரின்னு சொன்னாரு. அப்போ உங்களோட பொண்ணு என் ஒய்ஃபோட தங்கச்சி மாதிரி. ஏங்க இல்ல அக்கா. அவங்களுக்கு கல்யாணம் பண்றது என்னோட பொறுப்பு தானுங்க. நீங்க தேவையில்லாம யோசிச்சு உங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ தாத்தா, பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணணுமே தவிர இப்படி கையெடுத்து கும்பிடக்கூடாது. இது எந்த ஜென்மத்து புண்ணியமோ தெரியலங்க. உங்கள மாதிரி உள்ளவங்களோட அன்பை நான் சம்பாதிச்சிருக்கேனே. ஐயோ அழாதீங்க தாத்தா. சரி டாட், பெல் அடிச்சிட்டாங்க, நாங்க கிளம்புறோம். பை 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 தாத்தா. சீக்கிரமா போங்க. ஆமா, உங்களோட பொண்ணு எங்க வேலை செய்யறாங்க? ஆ, ஏதோ ஆபீஸ்ல வேலை பார்க்கறதா தான் சொன்னாங்க. அது எங்கன்னு தெரியல. ஓ, சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணுக்கு கஷ்டமே கொடுக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். அப்படியும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு இந்த இருமல் வந்ததுல இருந்து தாங்க என் பொண்ணுக்கு பாரமாயிட்டு, இறக்கி வைக்க முடியாத அளவுக்கு பெரும் சுமையாயிட்டு. உங்க பொண்ணு நீங்க சொல்ற மாதிரி உங்களை ஒரு பாரமா நினைச்சாங்கன்னா இந்நேரம் அவங்களோட லைஃபை பார்த்துக்கிட்டு அவங்க போயிருப்பாங்க. பொறுப்புன்னு நினைச்சதுனாலதான் உங்களை கஷ்டப்பட்டாவது அவங்க காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா எந்த சம்பந்தமும் இல்லாத இவன் எதுக்காக என்ன தடுக்கிறான் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ஆத்மாக்கு எதுக்கு இவன் கவசம் மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. சம்பந்தம் இருக்கு. இந்த கிழவன் தான் அருந்ததிய பெத்த அப்பா. பெத்த பொண்ணுன்னு தெரியலனா கூட அப்பா பாசம் அந்த அருந்ததியை இன்னும் காப்பாத்திக்கிட்டு இருக்க. இங்க பாரு, அது இங்க இருக்கிற வரைக்கும் உன்னால அத பிடிக்க முடியாது. அத நீ இங்க இருந்து பிடிச்சு கூட்டிட்டு போற வரைக்கும் நான் அமர் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு வேலை செய், நீ ஸ்கூலுக்கு பின்னாடி வழியா வா, நான் அவளை ஸ்கூலுக்கு பின்னாடி கூட்டிட்டு வரேன். நீ அங்கேயே அதை பிடிச்சு கூட்டிட்டு போயிட. சரி, ஆனா அந்த ஆத்மா நீ சொல்றத கேட்கணும் உனக்கு என்ன நம்பிக்கை? அத நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவ எப்போ என்ன சொன்னா என் பேச்ச கேப்பா, அத எப்படி சொல்லணும்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, இந்த தடவை மட்டும் நம்ம பிளான் ஃபெயில் ஆகவே கூடாது.
இப்ப இந்த ஆறு எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆத்மா, கோரா எங்க இருக்கா? இங்க என்னதான் நடக்குது? அப்பா பொண்ணுன்னு தெரியாமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே பாத்துக்காமலே இப்படி ஒரு கனெக்ஷன் எப்படி வந்துச்சு? உண்மையா ரத்த சம்பந்தத்துக்கு இவ்ளோ சக்தி இருக்குமா? இப்ப அவர் ஏதாவது சொன்னார்னா ஆருக்கும் உண்மை தெரிஞ்சிருவே. நோ 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 நோ, ஆருக்கும் உண்மை தெரியக்கூடாது, தெரிஞ்சிருவே கூடாது. ஏய், ஷ். அவ இன்னும் இருக்காளா? நான் என் பொண்ண ரொம்ப வருஷங்களா தேடிக்கிட்டு இருக்கேன் மேடம். ஏதாவது விவரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்க மேடம். நான் சாகறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை என் பொண்ணை பார்த்து மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன சார் நீங்க? உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நான் மறுபடியும் செக் பண்ண சொல்றேன். மேடம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். என் பொண்ணை பத்தி சரஸ்வதிங்கிற வார்டனுக்கு தெரியும்னு சொன்னாங்க. அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்றீங்களா? சொல்லிட போறாரு. ஆருக்கு எதுவும் தெரியக்கூடாது. இவதான் ஆரோட அப்பானோ பாக்கி அவளோட தங்கச்சினோ ஆருக்கும் தெரியக்கூடாது, தெரியவே கூடாது.